Hi friends, first of all a great thanks for being in my YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து எதை பத்தி படிக்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா ஆன்டிலாக் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ எப்படி வந்து போன வீடியோல நான் வந்து லாகரிதமிக் ஆம்பிளிஃபையர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தனோ அதே மாதிரி இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா வந்து ஆன்டிலாக் ஆம்பிளிஃபையர் பத்தி சொல்ல போறேன். ஸோ லாகரிதமிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் 2 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதோட லாக் ஆஃப் த வேல்யூ வந்து ஒரு வேல்யூ இருக்கும். லாக் ஆஃப் 2ங்கிறது வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த கிடைக்கிற வேல்யூவை நம்ம மறுபடியும் வந்து ஆன்டிலாக் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா நம்மளோட பழைய ஆன்சர் வந்து 2 அப்படிங்கிறதே நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து லாகரிதமிக் அண்ட் ஆன்டி லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பேசிக்கலாக தெரியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேஷன், இன்டெகிரேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் வந்து ஆப் ஆம்பை வச்சு பண்ணமோ அதே மாதிரி நம்ம லாகையும் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வந்து கரஸ்பாண்டிங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஆன்டிலாக் ஃபங்க்ஷனும் வந்து இந்த ஆப் ஆம்ப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். பட் இந்த வந்து ஒரு லாகரிதமிக் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆப் ஆம்பை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சர்க்யூட்டாக இருக்கும். ஸோ சர்க்யூட்டுங்கிறது வந்து பார்க்குறீங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்புட்டை நாம் வந்து நார்மலாக கொடுக்கக்கூடிய ஒரு வோல்டேஜ் சப்ளைங்கிறது வந்து இருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா VI அப்படின்னு சொல்லுவாங்க. அது கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த R2 RTCலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வோல்டேஜ் டிவைடர் ரெசிஸ்டன்ஸ். அதாவது வந்து RTCங்கிறது வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து டெம்பரேச்சர் எஃபெக்ட்டுங்கிறத கம்மி பண்ணுறதுக்காக இந்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வோல்டேஜ் டிவைடர் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிக்னல், அதாவது வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட் சிக்னல் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த சிக்னல் கனெக்ஷன் வந்து நேராக எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக வந்து Q2 அப்படிங்கிற டிரான்சிஸ்டரோட பேஸில் போய் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே வந்து மேலே பார்த்தீங்கன்னா Q1ங்கிற டிரான்சிஸ்டரோட பேஸ் வந்து கிரவுண்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு பேஸ் கிரவுண்டட் டிரான்சிஸ்டரும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுத்துருக்க ஒரு பேஸ் டிரான்சிஸ்டரும் இருக்குது. கரெக்டாக? ஸோ 2 டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்குது. எதுக்காக இங்கே 2 ஆப் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப் ஆம்ப் வந்து இன்புட்டில் நம்ம அல்டர்னேட்டிங் கரண்ட் சப்ளை கொடுக்கிறதுக்கு, இன்னொரு ஆப் ஆம்ப் வந்து நமக்கு இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதோட சர்க்யூட் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வந்து மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இருக்காது. இந்த எமிட்டர் சைடில் உள்ள Q2 உள்ள எமிட்டர் சைடில் உள்ள வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா VAன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பேஸ்லேருந்து வரக்கூடிய அந்த இடத்துல உள்ள வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா VB அப்படின்னு சொல்லலாம். ஸோ VA VBங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் சைடு வந்து போகலாம். ஸோ ஈக்குவேஷன் சைடு போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2 முக்கியமான வோல்டேஜோட ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். அது என்னலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா VQ1BE, இன்னொன்று வந்து VQ2BE அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அதாவது வந்து பேஸ்க்கும் எமிட்டருக்கும் அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து இந்த 2 டிரான்சிஸ்டர்லையும் VQ1BE, Bன்றது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் அண்ட் எமிட்டர். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா KT/Q லானா V0/R1 IS அப்படின்னு சொல்லுவாங்க. V0ன்றது பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் ஃபஸ்ட்டு இந்த ஆம்ஸோடது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா VQ2BE KT/Q லானா VReference/R1 IS அப்படின்னு சொல்லுவாங்க. Vreference அப்படிங்கிறது வந்து நாம் வந்து ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குற ஒரு DC சப்ளை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கம்பேரட்டர் மாதிரி தான். ஸோ அதாவது வந்து VI அண்ட் VRF இந்த ரெண்டையும் வந்து சேர்த்து இதில் வந்து என்ன மாதிரியான அவுட்புட் கொடுக்கணுமோ அதை வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ 2 டைப் ஆஃப் ஆப் ஆம்ப் 2 டைப் ஆஃப் இன்புட் போகிறதுனால நம்ம வந்து 2 டைப் ஆஃப் வோல்டேஜ் அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்கோம். இல்லை VA VB 2 பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து நான் சொன்னேன். VAன்றது பார்த்தீங்கன்னா எமிட்டருக்குள்ள அந்த வோல்டேஜ், VBன்றது பார்த்தீங்கன்னா பேஸ்லேருந்து வரக்கூடிய அதுக்குள்ள வோல்டேஜ். ஸோ VAவோட எக்ஸ்பிரஷன் என்ன VQ1BE, அதாவது இந்த ஈக்குவேஷனோட மைனஸ் போட்டு எழுதிட்டிங்கன்னா அதான் வந்து VAவாக இருக்கும். VB அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது வந்து இந்த வோல்டேஜ் டிவைடர் ரெசிஸ்டன்ஸில் உள்ளது. அதை எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா VB RTC/R2 + RTC × VI. VAன்றது வந்து இன்புட். ஓகேவா? ஸோ இது என்ன மாதிரி எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வோல்டேஜ் டிவிஷன் ரூல் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது டோட்டல் வோல்டேஜ் இன்ட்டு கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இதோட இன்புட்டோட ஈக்குவேஷனாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த VAங்கிறத நான் எழுதியிருக்கேன் கீழே இந்த ஈக்குவேஷனில் வந்து அதில் மைனஸ் போட்டு எழுத சொன்னேன் இல்லையா? ஸோ KT/Q லானா V0/R1 IS. ஸோ இதான் வந்து VAவோட ஈக்குவேஷன், இது VBயோட ஈக்குவேஷன். வாங்க அடுத்ததாக இதில் மேலும் என்ன மாதிரியான ஈக்குவேஷன் இருக்குது, எப்படி அவுட்புட் வோல்டேஜ் டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வோல்டேஜ் அட் த எமிட்டர் பாயிண்ட் அட் த டிரான்சிஸ்டர் Q2 அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா VQ2BE நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா? அதோட இன்னொரு எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா VB + VQ2 × EB அப்படின்னு சொல்லியிருக்கும். VB ஓகே, நான் வந்து எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டேன். VQ2EBனா என்னென்னு பார்த்தீங்கன்னா BEயோட அப்படியே வந்து ஆப்போசிட் எழுதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா EB அப்படின்னு சொல்லுவாங்க. VQ2BEயோட எக்ஸ்பிரஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா KT/Q லானா VReference/R1 IS. EBனா வந்து அப்படியே மாற்றி போட்டு மைனஸ் எழுதுவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ VQ2 × Bயோட ஈக்குவேஷன் வந்து இதாக இருக்கும் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா VAவோட எக்ஸ்பிரஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VQ2 × BE, அதாவது இந்த எக்ஸ்பிரஷனுக்கு, இந்த டோட்டல் எக்ஸ்பிரஷனுக்கு VA வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த VA வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா VA வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஈக்குவேஷனில் நான் மைனஸ் போட்டு எழுதணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ KT/Q லானா V0/R1 IS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை
நான் VAன்ற இடத்துல அப்படியே நான் இங்கே போடுறேன், மைனஸில் எழுதியிருக்கேன். V Q to Bன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் வந்து நார்மலாக இந்த இடத்துல எழுதுகிற மாதிரி இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மொத்தமாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து V0 அப்படிங்கிறதோட எக்ஸ்பிரஷன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து நான் ரொம்ப வந்து வளவலன் ஸ்டெப் வந்து எழுதலை. ஸோ V0ஓட எக்ஸ்பிரஷன் நான் டேரெக்டாக வந்து எழுதியிருக்கேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, V0 is equal to V reference of 10 power minus k dash into VI அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது 10 power minus k dash அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ங்கிறது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷனில் லான் இருக்குது இல்லையா, இந்த லானை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேச்சுரல் லாகரிதமாக மாற்றிடுவாங்க. ஓகேவா? நேச்சுரல் லாகரிதம் நான் வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது வந்து லான் ஆஃப் த வேல்யூ வந்து நம்ம எப்படி லாகரிதமுக்கு, அதாவது பேஸ் 10க்கு எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து log base 10 of xன்ற வேல்யூவை 0.4343 இன்ட்டு லான் ஆஃப் எக்ஸ். லான் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை இந்த 0.43 இன்ட்டு 0.4343ங்கிறதோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா log to the base 10 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வேல்யூவை இதுவாக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த 10 அப்படிங்கிறது வந்து அப்படி தான் வந்திருக்கும். log to the base 10 நான் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனேன்னா 10 to the power ஆஃப்னு வந்துடும். எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள லான் அப்படிங்கிறத நான் ரைட் ஹேண்டு கொண்டு போகும்போது பவர் அப்படிங்கிறது to the power ஆஃப் அப்படின்னு சொல்லி மாறுமோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லான் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா இந்த லானை நான் வந்து ரைட் சைடு கொண்டு போகும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு e⁻2 அப்படின்னு சொல்லி மாறிடும். அது எப்போ e⁻ மாறினா லான்னு இருக்கும்போது. இதே வந்து log to the base 10 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 10 இருக்குல்லையே, அந்த 10 வந்து அப்படியே வந்து அந்த சைடு வந்து போயிடும். ஸோ இதுதான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த 10 அந்த சைடு போகும்போது எப்படி மாறுமோ அதே மாதிரி வந்து இந்த லாகை வந்து இந்த சைடு கொண்டு போய் 10 to the power minus k dash எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா V0ஓட எக்ஸ்பிரஷன். V ரெஃபரன்ஸ் இன்ட்டு 10 to the power minus k dash into VI. இதில் k dashனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 0.4343 Q divided by KT RTC divided by R2 plus RTC. இந்த இருக்கு இல்லையா இந்த எக்ஸ்பிரஷன், அப்புறம் இந்த Q divided by KTங்கிறது வந்து இன்வர்ஸாக மாறும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த மொத்த ஈக்குவேஷனை வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இருக்கு இல்லையா இந்த மொத்த ஈக்குவேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிங்க அப்படின்னு சொன்னால் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் ஆஃப் ஆன்டி லாக் ஆம்பிளிஃபையர். ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். எப்படி வந்து ஒரு லாகரிதமிக் ஃபங்க்ஷன் நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி ஆன்டி லாக்கை தலைகீழ பண்ணி பழைய வேல்யூ வந்து நம்ம கொண்டு வர வைக்கிறது தான் இந்த ஒரு ஆப்ரேஷனுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறதை கமெண்ட்ஸில் சொல்லிட்டே இருங்க. மோஸ்ட்லி நீங்கள் கேட்குற வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் நிறைய இருக்குது. எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை இதே மாதிரி சந்திக்கிறேன். அதுவரை see you guys, take care, bye, cheers, stay home, stay safe and thank you for watching.